எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. Liquor drinking is injurious to health. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நல்லா இருக்கேம்மா. லண்டன்ல அண்ணன் நல்லா இருக்கார் இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. டிராவல் நல்லா இருந்துச்சுல? சூப்பர். ப்ளீஸ். உட்காருமா. ஓகே. யா. யா ரீச். வெல் மிஸ்டர் ஷரத், ஹோட்டல் ரீச் ஆனதும் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அன்பு நகர் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் எங்க இருக்குங்க? இங்க இருந்து 2 தெரு தள்ளிமா. ஓ சரி, அங்க போங்க.
இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலையே. இங்கே எப்படி? ஓ இடம் மாதிரி வந்துட்டோமோ? வெல், லெட் மீ வெரிஃபை. நம்ம இடம் தானே. சரி, வண்டியை திருப்புங்க, போலாம். சரிம்மா. Excuse me, sir. Please sit down. I'm Emily from UK. I want to know details about my property. Yeah, I see that. சரியா தானே இருக்கு. என்னாச்சு? Confusion, sir. It's occupied by somebody. ஒரு நிமிஷம், நான் கரெக்ட் பண்ணிடுறேன் மேடம். சேகர், இதோ வரேன் சார். ஃபாலோ மீ. Yeah. இது உங்க இடம் தானே? Yes, sir. This is the place. மேடம், இது உங்க இடம்னு சொல்றீங்க, ஆனா இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், எனக்கு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. இந்த இடம் தானே ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிறது? சார், ஐ திங்க் இந்த லேஅவுட்ல தான் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஐ எம் ஷூர் சார், இது என்னோட இடம் தான். மெஷர் பண்ணுங்க. சார், அங்கேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. சார் 50 சார். சார் 70. என் டவுட்டை கிளியர் பண்ணுங்க சார். மேடம், நீங்க சொல்ற உங்க இடத்துல தான் இப்போ பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. Excuse me? I'm Emily from UK. I've come for my land. சாரி மேம், திஸ் இஸ் ரைட் ப்ராஜெக்ட். இந்த லேண்டுக்கு சொந்தமானவர் ஒரு ஃபெமிலியர் டாக்டர். எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு நல்ல மனுஷன் அவர். ஏன் எடுத்து திருடினவன் நல்லவனா? இது நடக்காது. நான்சென்ஸ். அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்த இடத்த வாங்கின டாக்டர் என்னவோ நல்லவர் தான்மா. இந்த நிலத்தை வித்தாரு பாருங்க, அவர் தான் சந்தேகத்துக்குரியவர். நீங்கள் எதுக்கும் விஐபி ரியல் எஸ்டேட் ஓனரை போய் பாருங்க. அவங்க அட்ரஸ் இருக்கா? வளசரவாக்கம் 3ஆவது தெரு, நம்பர் 13. ஓகே, தேங்க்யூ. ஏமா இந்த ரெட்டையார் தோப்பு என்னமாச்சு? ரெடி பண்ணுறேன் சார். யாராவது அம்மனி புதுசாக இருக்குது, பார்க்கறதுக்கு முழுன்னு இருக்குது. உட்காருங்க அம்மனி. என்ன நடக்குதுங்க? லேண்ட் ஓனர்ஸ் ஃபாரின்ல இருந்தா நீங்க இங்க ஃப்ரோஷரி பண்ணுவீங்களா? ஹலோ, நீ 6 மணி இங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்கா? திஸ் இஸ் மை டாக்குமெண்ட். என்னோட ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்படி சேல் பண்ணலாம்? கம் ஆன், டெல் மீ, சொல்லுங்க. ஏன் நீ நேத்து இருந்த சொத்தையவே இன்னைக்கான நீ என்றானா 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள சொத்தை இப்ப தேடிட்டு வந்துட்டியாக்க. ஏன் நீ பால்னிங்கிறது ஆறு ஒன்ற தாத்தாவாக்க. எஸ். அவர் அப்பவே அந்த இடத்த அடமானம் வச்சு பத்திரத்தை மாத்தி எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாராம் நீ. நோ, இதை நான் நம்ப மாட்டேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கும்போது நீங்க எப்படி விற்க முடியும்? எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. வித்தவனாச்சு வாங்கினவனாச்சு. உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவனை போய் கேட்டுக்க. காலம் பூரா உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு 1008 வேலை இருக்குது, தெரிஞ்சுதா? ஓ, உங்களை எப்படி எங்க சந்திக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன் நான். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். என் பேர் எமிலி. நான் யூகேல இருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. இந்தாங்க சார். இது என்னோட லேண்ட் டாக்குமெண்ட். என்னோட நாலேஜ் இல்லாம வேற ஒருத்தர் சேல் பண்ணிட்டாரு. டாக்குமெண்ட் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது எப்படி இந்த இடத்தை சேல் பண்ண முடியும்? அதான் சார் புரியல. விஐபி ரியல் எஸ்டேட்ஸ் இதை சேல் பண்ணியிருக்காங்க. டாக்டர் இந்த இடத்துல பில்டிங் கட்டியிருக்காரு. என்னது டாக்டரா? சார் டாக்டர் ராமநாதன் சார் தான் சார் அந்த இடத்துல பில்டிங் கட்டிட்டு இருக்காரு.
அவங்களே தான். அவங்க 2 பேர் மேலயே ஃபோர்ஜரி கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். மேடம், இந்த ஊருக்கு நீங்க புதுசு நினைக்கிறேன். அதான் அந்த டாக்டரை பத்தி உங்களுக்கு தெரியல. அந்த டாக்டர் இந்த சமுதாயத்துல முக்கியமானவர் மட்டுமல்ல, he is a perfect gentleman. ரெடிகேஷன் வந்துட்டா லீகலா தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த கேஸை பொறுத்தவரை என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா. இந்த கேஸ் தொடர்ல ஒரு மேட்ரே இல்லம்மா. நில சம்மந்தப்பட்ட மேட்ரு, சிவில் கேஸு, ஜவ்வா இழுக்கும். ஆமா, நீ வர ஃபாரின் ரிட்டர்னுங்கிற, எவ்வளோ நாள் இங்கே தங்குவ? டூரிஸ்ட் விசா 3 மாசம். 3 வருஷம் ஆகலாம், இல்லை 6 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் இதை அப்படியே விட்டுற முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸை இழுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட கட்ட பஞ்சாயத்து கந்தசாமி பார்க்கறது நல்லதுன்னு தோணுதுமா. அண்ணன் அஞ்சானஞ்சன் கந்தசாமி வாழ்க வாழ்க. மாவீரன் அண்ணன் கந்தசாமி வாழ்க வாழ்க. மாவீரன் அண்ணன் கந்தசாமி வாழ்க. மாவீரன். வணக்கம் சார். அல்வா மாதிரி இருக்கு. இங்க இங்க ஓகே, உட்காருமா. அண்ணனே வாழ்க. இங்கிதம் தெரியாத பையன். சொல்லுமா. சார், ஐ எம் எமிலி ஃப்ரம் UK. அட்வொகேட் குணசேகரன் உங்களை ரெஃபர் பண்ணாரு. நம்ம பையன் தான். விஷயத்தை சொல்லுங்க. என் சொத்து விஷயமா பேச வந்திருக்கேன் சார். ஒரு டாக்டர் அங்க ஆக்கியூபை பண்ணி பில்டிங் கட்டிட்டு இருக்காரு. நீங்க தான் எப்படியாவது எனக்காக அதை முடிச்சு கொடுக்கணும். கட்ட பஞ்சாயத்து கந்தசாமிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. உங்க இடம் உங்களுக்கு தான். ஆனா என்ன சார்? வரும்போதே பசங்க சொல்லியிருப்பாங்களே, இந்த கந்தசாமி காஸ்ட்லி சாமின்னு. பணத்தை எந்த ஆட்டா? இது அட்வான்ஸ். எவ்வளோ செலவானாலும் டோன்ட் கேர். ஏன் இடம் எனக்கு வேணும். கரன்சியை கண்ணுல காட்டிட்டாயில, என் பசங்களை ஏவி விட்டா கரண்ட் மாதிரி. கரண்ட் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணா உடனே விட்டுரும். ஆனா என் பசங்களை ஒரு தடவை ஏவி விட்டா நான் நினைச்சாலும் அவங்கள ஆஃப் பண்ண முடியாது. கவலைப்படாம போயிட்டு வா. ஹலோ, சொல்றா. அண்ணே, மாரிமுத்து நம்ம வழிக்கு வர மாட்டேங்கறானே. இனி பேசி பிரயோஜனம் இல்லடா, போட்றவா. டேய், மாரிமுத்துக்கு அல்ப ஆயுசுன்னு ஆண்டவன் அவன் தலையில எழுதியிருக்கேன். இனிமே நானே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. போட்டுறா. என்னென்ன மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த டாக்டர் பேர் என்ன சொன்னீங்க? ராமநாதன். ராமநாதன். அவன் எவனோ புதுசா முளைச்சிருப்பான் போல் இருக்கு. கையாலே அணைப்பா, கண்ணாலே வளைப்பா, கையாலே அணைப்பான். புள்ளியோடும் புள்ளிமான்களை வேட்டையாடி அழிப்பான். விலகி ஓடுங்கள், அசுரன் வருகிறான். புள்ளிமான்களே துள்ளி ஓடுங்கள், வேடன் வருகிறான். கன்னி பெண்களே விலகி ஓடுங்கள், அசுரன் வருகிறான். அவன் நடந்தால் பூகம்பம், வழி கடந்தால் மரணம். அவன் நடந்தால் பூகம்பம், வழி கடந்தால் மரணம்.
அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் செய்வது தவறு. வாராம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. 5 minutesல வந்துறேன். அம்மோ தம்பிக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. இதோ வரேன்க்கா. சாப்பிடு தம்பி சாப்பிடு. நீ நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருப்போம். எதுக்கு இந்த புரியல் போடுற? தம்பி பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன கல்யாணமா? சாப்பிடவா வேண்டாமா? கல்யாணமா? கல்யாணம் ரெகுலர் லைஃப் எனக்கு எதுக்கு? நான் டாக்டருக்கு படிச்சதே சர்வீஸ் பண்ணதான். யார் இப்ப வேண்டான்னா தாராளமா செய். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செய். இந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ண. அழகாதான் இருக்கா. நம்ம தொழிலுக்கு நல்லா யூஸ் ஆவா போல இருக்கே. மணி 8 ஆச்சுடி. இன்னும் என்ன தூக்கம்? எழுந்திருச்ச உடனே டேப்பு கிட்ட போயிடாம வெளியில வந்து சேரு.
ஹலோ, நான் துர்கா பேசுறேன், டாக்டர் ராமநாதனோட அக்கா. சொல்லுமா. தம்பி உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்தான். சரிம்மா. ஓகே சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷமா. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுங்க. செலவு பூரா எங்களோடது தான். ரொம்ப தேங்க்ஸ்மா. அது உங்க பெருந்தன்மையை காட்டுது. என்னோட சைடுல என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். ஐயோ, ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? பொண்டாட்டிய காணோம், புள்ளைய காணோம், நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ, என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? வந்துட்டியா நீ? செல்லம், நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா, ரொம்ப கொடுத்து வச்சவ நீ. என்னப்பா ஏதாவது சந்தோஷமான செய்தியா? மாப்பிள்ள பெரிய டாக்டர். உன் போட்டோவை அனுப்பி வச்ச, ரொம்ப பிடிச்சு போச்சுனாங்க. கல்யாண செலவெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச நீங்களே கட்டிக்கோங்க. பின்ன என்னப்பா இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? ஹாஸ்டல் ஸ்டடீஸ் அது இதுன்னு உங்களையும் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. 2 வருஷமாவது உங்க கூடவே உங்க மகளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. ஓ, ஆசை நியாயமானதுதான். ஆனா எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது இல்ல. அதனால இப்ப என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 2 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க செல்லம். அப்ப என்ன கழிச்சுக்கிட்ட தானே பாக்குறீங்க? என்னமா சொல்ற? என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. பண்ணல, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அண்ணனையே காட்டி கொடுப்பாங்க. வாடா நண்டு நாராயணா, பொண்டாட்டிய கூட்டி கொடுக்கறதும் என்னைய காட்டி கொடுக்கறதுமே உன் வேலையா போச்சு. மன்னிச்சிருக்கா, தெரியாம பண்ணிட்டேனே. டேய், தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் குற்றம் குற்றம் தானடா. டேய், எதிரிய கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா துரோகிய வேலைவாசி ஏறி போச்சு. நீ இந்த உலகத்துல இருந்து என்னடா பண்ண போற? வாடா. தூக்குறாங்களா? வாடா வாடா. நீங்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. இது தொழில சகசம். அடுத்த குத்து அப்புறம் குத்துறேன். ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்பாடா, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோன்னு தெரியலையே. டாக்டர், இந்த கத்தி ரத்தம்னாவே உண்மையிலே எனக்கு பிடிக்காது. ஏதோ கட்ட பஞ்சாயம் வேணுமா, 4 காசு சம்பாரிச்சமா நிம்மதியா இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். எங்க விடுறாங்க? இந்த சமூகத்துல 2 கொலையை பண்ணலைன்னா மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஏறி மயிறாங்க. டேய், இந்த பாப்பாவை கொண்டாடா. இந்தாங்கண்ணே. கத்திய கழுவலையா? சரியா? நான் தானே கழுவுனேன். என்னத்தை கிழிச்ச? ஏன்டா ஒரு வேலையை முடிச்ச உடனே கழுவி ஆயில் போட சொல்லியிருக்கேன்ல? ஆமாண்ணே. 4 நாளுக்கு முன்னாடி இப்படித்தான் ஒருத்தனை குத்தி அவன் பொழைச்சுக்கிட்டான். கத்தி நல்லா இருந்தா பொழைச்சிருப்பானா? தப்பு தானே. போங்கடா. இதை போய் நக்கிறாரு. உப்பா இருக்கு, ஒரே கொலாஸ்ட்ரால். போங்கடா. என்ன செய்ய சொல்றிய? எப்படி எல்லாம் இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. என்ன செய்யற காரியத்தை கச்சிமா முடிக்கணும்னா இப்படி எல்லாம் சில சம்பவங்கள் நடக்கும். டாக்டர், நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட நிறுத்தணும். எதுக்கு? எதுக்குன்னா அந்த இடம் இந்த அம்மாவுடையது. யார் இடமோ அது அவங்ககிட்ட தானே கொடுக்கணும். ஏன்னா பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு அப்புறம் அதை எடுக்கவும் இதை எடுக்கவும் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராதுங்கிறேன். இவங்க இடத்த இவங்க இடத்த தானே கொடுக்கணும். யார் சொன்னது? யார் சொல்லணும்? இந்த கந்தசாமி சொன்னா இந்த ஏரியாவே சொன்ன மாதிரி. இந்த பாருங்க டாக்டர், இந்த இடம் இந்த அம்மாவுடையது. முறைப்படி ஒப்படைச்சிருங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்துங்க. மீறினா இந்த கந்தசாமி வேற மாதிரி மாற வேண்டியிருக்கும். ஹலோ, இது நான் லீகலா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கின இடம். கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடக்கும். ஓகே? என்ன துப்பாக்கியை துடைக்கிறேன்? உங்களால முடிஞ்சத பாத்துக்கங்க. ஐயோ, என்ன கந்தசாமி இப்படி சொல்லிட்டு போறாரு? டாக்டருக்கு என்ன பத்தி தெரியல. இந்த கந்தசாமி கை நீட்டு காசு வாங்கிட்டா எதிரிய கந்தல் கந்தல் ஆக்கிடுவான். அதுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் இந்த நாள் கதையெல்லாம் வேண்டாம். எனக்கு 3 மாசத்துல முடிச்சாகணும். அது என்ன 3 மாச கணக்கு? ஐயோ, எனக்கு 3 மாசம் தாங்க வீசா.
விசாவா ரொம்ப உஷாரா இருக்காளே. நீங்க கத்தியால குத்துனீங்களே மதுரை ஜிந்தா, அவன் சீரியஸ் ஆயிட்டான்னு. டேய், நான் விளையாட்டுக்கு தானடா நடிச்சேன். நிஜமாவே குத்திட்டீங்கல்ல. ஐயோ, கையினால குத்தி இருக்கலாம் போட்டிருக்க. இப்போ என்னடா பண்றது? ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. ஐயோ, கிறுக்கு போடா. ஆஸ்பத்திரியில சேர்றா. பணம் கொடுங்களே, பணம். பக்கத்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கி கொடுறா. ஐயோ, இவன் உடம்பு இவ்வளவு டேமேஜா இருக்கும்னு முதல்ல தெரியாம போச்சு. குடிச்சு உடம்ப கெடுத்து வச்சுட்டு லேசா குத்துறாலும் செத்து போயிடுறாங்க. இதுக்கு நானா பொறுப்பு? ஐயா என்ன பண்ணுங்கய்யா? ஏண்டா ஓரமா போடுடா. சரிங்கய்யா. ஐயா காப்பியா டீ ஏத்த. சரிம்மா இந்தாங்க. எப்பா என்ட்ரன்ஸ் கேட்டு அரியலூர் ரயில்வே கேட் மாதிரி இருக்குது. உங்க மாமா வீடு ரொம்ப பெருசுடா. சமைக்கிறது ஒரு இடம், சாப்பிடுறது ஒரு இடம். சாப்பிடுற இடத்துக்கு ஷேர் ஆட்டோல தான் போலும் போலுக்குதே. டேய் பாத்துங்கடா, இதுதான் உங்க மாமா வீடு. மாமா ஊடா? ஏய், கூலிங் கிளாஸ் ஒரே கடையில வாங்க மாட்டியா? கண்ணாடி ஒரு கடையிலயும் ஃப்ரேம் ஒரு கடையில வாங்குனியா? சாயம் போன தலையா. வா வாங்கடா. அங்கிள் முத்துன கருது 3 எடுத்துட்டு கொத்துன பாம்பு குசல விசாரிக்க வருதான். யாருமா இந்த எக்ஸ்ரே மூஞ்சி? உங்க ஆயாடா. என்ன இவ்வளவு தூரம்? அதுவும் இவங்களை இழுத்துக்கிட்டு. வாங்க நீ. என்ன சொல்லாம எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அப்ப டீ கடைக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு வரவான்னு கேட்டு வரவா? வராத, அப்படியே போயிடு. அப்பம் புத்தி அப்படியே இருக்கு பாரு இவங்கிட்ட. டேய் கொஞ்சம் சும்மா இருங்களேன்டா. தம்பி, நல்ல விஷயம் கேள்விப்பட்டோம், அதான் வந்தோம். வந்தவங்களுக்கு டீ கொடு. சரிங்க. என்ன மாமா நீ? மாப்பிள்ளைங்க வந்திருக்கோம், மட்டன் சோறு ஆக்கி மானிட்டர் வாங்கி வைப்பன்னு பார்த்தா மட்டமான டீ தரங்கிற. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, இப்பதானே சாப்பிட்டு வந்தோம். எங்கம்மா சாப்பிட்டோம்? நீதான் மாமா வீட்டுல வயிறு முட்டை தூண்டலானே டீ கடையில தங்க பிஸ்கட் வாங்கி கொடுத்தியா? சும்மா இருக்கலண்டா. நீங்க காரணம் இல்லாம வரமாட்டீங்களா நீ? அதான் ஒண்ணும் இல்ல, நம்ம ஐஸ்வர்யாவை யாரோ பொண்ணு பார்த்துட்டு போனாங்களாமா. ஆமாக்கா, பையன் பெரிய டாக்டர். என்ன தம்பி, ஓ மக தான் ஏ மருமகன் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி சொல்லிட்டியாப்பா? என்னது, ஓம் பையன் ஏன் மருமகனா? இந்த பவளவழி பச்சையப்பனுக்கு என்ன குறைச்சல்? நடிப்பிய நாடி துடிப்பு. 1970ல சிவாஜி மாதிரி வரணும்னு ட்ரை பண்ணேன். 1980ல கமல் மாதிரி வரணும்னு கெட்டப் மாத்தினேன். 1990ல ரஜினி மாதிரி வரணும்னு ஸ்டைல மாத்தினேன். 2000ல ஒரு 5000 அடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான். உங்ககிட்ட கேட்டாங்களா? வாய மூடுறா. மாமா, இவன் பவளவல்லி டிராமால ஹீரோயின் பவளவல்லிக்கு பான் பராக் வாங்கி கொடுத்தவன். ஆனா அப்படி இல்ல, பார்டர்ல பாகிஸ்தான்காரங்க 10 பேரை படுக்க வச்சு சுட்டவன். நிக்க வச்சு சுட வேண்டியதானே? அதை ஏற்கனவே ஒருத்தன் சுட்டானே, குண்டு பாஞ்ச உடனே குபீர்னு படுத்துட்டாங்க. பாத்தியா, பாடிய சுட்டுட்டு என்ன பார்த்தா பேசுறான் இவன்? ஏண்டா உங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்க டைலர் தம்பியை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டீங்களா? அவனை பத்தி நான் சொல்றது, அவன் சொக்கா அவனே தச்சுக்காம ரெடிமேட்ல வாங்கி மாட்டிக்கிறான். இல்லனா என் சொக்கா எடுத்து போட்டுக்கிறான். இந்த பாரு மாமா, நான் ஹீரோ. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கினா அவளை கடவுளே கர்நாடகா கூட்டு போவேன், இல்ல கேரளா கூட்டு போவேன். ஆட இவனை விடுங்க மாமா. இந்தியா கேட்டையே காப்பாத்துறவனா உன் வீட்டு இத்து போன இரும்பு கேட்டை காப்பாத்த மாட்டேன். எனக்கு பொண்ணு கொடு மாமா. ஐஸ்வர்யா, என்னப்பா? இங்க வா செல்லம். மனைவி ரெடி. இங்க பாருமா, இந்த 3 மூஞ்சிகள்ல உனக்கு எந்த மூஞ்சி பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு யாரையும் பிடிக்கலப்பா. இந்த கோமாளி மூஞ்சிகளுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? தம்பி, என்ன வார்த்தை பேசுற நீ? நம்ம உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சம்மந்தம் பேச வந்த. இப்படி ஒரே அடியா அத்து விட்ட மாதிரி பேசுறியே. ஏய் கிளம்பு. விடு. நன்றி கெட்டவனே. நாய்க்கு 4 காசு கிடைச்சா கூட நாட்டாம பண்ணுடா. அறிவு கெட்டவனே. ஐயோ, வேணாண்டா வேணாண்டா. வந்துட்டாங்க, ஒண்ணு காட்டி வந்துட்டாங்க. நீ கூட பிறந்த தம்பியா இருந்தாலும் நான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு உன்னை காப்பாத்தினேடா. இப்ப உனக்கு வாழ்வு வந்துட்டுதுங்கிறதுக்காக என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதோட இல்லாம கழுத்தை புடிச்சா வெளியே தள்ளுற. மனசு வெம்பி சொல்றேன்டா, நீ நல்லா இருக்க மாட்ட. நீ நல்லா இருக்க மாட்டேடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். ஐயோ ஐயோ ஐயோ, நாசமா போயிடுவேடா.
டேய் கத்தியை கொண்டாடா. டேய் ஆப்பிள்ல இருக்க கத்தி கொண்டாடானா ஏன் மூஞ்சிக்கு நேரா மார்க் போட வந்திருக்கியா? வெளியில எல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க, ஏன் மூஞ்சில மார்க் போடுறதுல இருக்கு. கொண்டாடா கத்திய. நான் கூட டாக்டர்னா 4 அடியில வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு செதாஸ்கோப்பை கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறோன்னு தான் நினைச்சேன். மிரட்டினா பயந்துருவான்னு. ஆனா அது கழுத முரட்டு கழுதை அவ்வளவு இருக்கு. 7 அடி உயரத்துல கருப்புசா மாதிரி இருந்துகிட்டு அடிக்கடி கண்ணை வேற காமிக்குது. மிரட்டுறான்னு எப்படி நம்ப முடியும்? ஐயா சுட்டுட்டா. அண்ணன் உசுரை பத்தி கவலை இல்ல, அண்ணன் தைரியமான ஆளுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுன்னா உங்க குடும்பத்தை எல்லாம் யாரா காப்பாத்துறது? என்னடா அழுகுறீங்களா? அதுக்கு இல்ல, வேற எதுக்கு? நீங்க செத்துட்டா உங்க உப்பத்தின்னு வளர்ந்த நாங்க 4 பேர் உங்களை தூக்குவோம். எப்ப பண்றீங்களா? ஊருக்கெல்லாம் சொல்லி விட்டுட்டீங்களா? தாலி இங்கே எனக்கு செய்வன வைக்க ஆள் இருக்காங்களே, அப்புறம் அந்த டாக்டர் என்னென்ன பண்ணுவானோ? நம்மளே பயப்படக்கூடாது. டே கந்தசாமி, மனசை தரப்படுத்திக்க. அண்ணனை அசைக்க முடியாதுடா. சத்தியமா இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்பா அப்பதான் நல்லா இருக்கு. டாய், இந்த கந்தசாமி ஒரு காட்டாரு, நான் ஒரு டெரர் பர்சன்ங்கிறத அவன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் தான் இன்னைக்கு சைடிஸ். இந்த ஆப்பையா இன்னும் அடிக்காம வச்சிருக்கேன். அவனை தூக்கிட்டு வந்து 2 காதையும் அறுத்து அரையும் குறையுமா சுட்டு கருக்கு கருக்குன்னு கடிச்சு திங்கணும்டா. போய் தூக்கிட்டு வாங்கடா. டிவியை தூக்கட்டுமானே? பீரோ தூக்கட்டுமானே? அண்ணா துணியை தூக்கட்டுமானே? துணியை தூக்கிட்டு நேரா பாத்ரூம் போ. டேங்க ஃபுல்லா பண்ணிட்டு வந்துரு. அறிவு கட்ட கம்மநாட்டி. ஏதோ சமயத்துல அடுத்த வீட்டுல வறுத்து வச்சிருக்க கறிச்சட்டியை தூக்கிட்டு வரீங்க, பாசத்துல திங்கிறேன். எல்லாமே இது மாதிரியா? இதெல்லாம் தொழில்ரா. போய் தூக்கிட்டு வாங்கடா அவனை. பயமாகுது இல்ல? எவன்டா பயப்படாம கொலை பண்ணிருக்கேன்? அண்ணனே 11 கொலை பண்ணிருக்கேன். ஒவ்வொரு கொலையும் பண்ணும்போது பயந்து பயந்து தான் பண்ணிருக்கேன். இப்ப பழகி போயிடலையா? அதே மாதிரி பயந்துகிட்டே பழகுங்கடா. போடா, சீக்கிரம் போங்கடா. இந்த வரண்டா, ஏன்டா அவசரப்படுற? என்ன கந்தசாமி, எப்படி இருக்கீங்க? இந்தா வந்துட்டா. நல்லா இருக்கேன், உட்காரு. அப்புறம் நம்ம மேட்டர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம மேட்ரு போ மேல போய்கிட்டு இருக்கு. கவலைப்பட வேண்டாம். கண் மூடி கண் திறக்கிற நேரத்துல இந்த கந்தசாமி ஒவ்வொரு காரியத்தையும் கச்சிதமா முடிப்பேன். உங்க இதுல ஏதோ லேட்டு இருந்தாலும் பையங்களை செட்டப் பண்ணி வேற மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். மார்க்கு இப்ப தெரியும். கவலைப்படாம இருக்க, கச்சிதமா முடிப்பேன். மரியாதையா சொல்றேன், போங்கடா வெளியில. ஹலோ, எங்களை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றது நீங்க யாருங்க? மனுஷங்க. யார் இடத்துல யார வேலை பார்க்கறது? எங்கடா உங்க டாக்டர்? மரியாதையா கூப்பிடுறா. ஒரு நிமிஷம் இருங்க. பேசுறவனே பேசு. சொல்லுங்க சார். யாருன்னே தெரியல சார். உங்களோட லேண்டா அவங்களோட லேண்டுன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுங்க போன. இந்தாங்க சார். இப்படி சொல்லு. எதையும் போட்டு உடைச்சு வேலையை கெடுக்காதீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வரேன். நீங்க உணரா நான் உணரான்னு பேசி தீர்த்துக்கலாம். ஓகே? எல்லாம் உங்களுக்கு தான் சக்சஸ். ஒரு நிமிஷம். சொல்லடா கிரே. அண்ணே, கொடுத்த அலப்பறையில அள்ளு கலண்டு போச்சுனே. இன்னும் டாக்டர் 10 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டானே. ஓகே அண்ணே, அவன் நேர்ல வந்து யார் பில்டிங் ஓனர்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றானே. என்னென்ன பண்ணலாம்? எப்படி பண்ணாலும் சரிடா. எமிலி தான் அந்த இடத்துக்கு சொந்தம்ங்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ரொம்ப சேட்டை பண்ணானா அடிச்சு தூக்கிட்டு வாங்க. நம்ம போஸ்ட்மார்டம் எப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன். சக்சஸ். தசரதா, டாக்டர் வரேன்னு இருக்காரு. வந்து என்ன பண்றான்னு பாத்துறலாம். போலீஸ் இந்த பாருங்க, மறுபடியும் போகணும். அவங்களா தான் இருக்கும். நீங்களும் கேளுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். யாரா பேசுறது? அண்ணே, நான் தானே கிரி பேசுறேன்.
சொல்றா. அண்ணே எங்க 4 பேரையும் போலீஸ் வண்டியில ஏத்திட்டு போறாங்கண்ணே. கொஞ்சம் J7 ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருங்கண்ணே. ஆமா வாங்க வாங்க வாங்க. டேய் மாத்தி மாத்தி அப்படித்தான்டா பேசுவாங்க. மாத்தி மாத்தி பேசட்டேன். நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு என்ன பண்றேன்னு. அப்படியே ஓட விடுறேன்டா அவ்வளவு பேரையும். இருமா உனக்கு கச்சேரி இருக்கு. யாருன்னு நினைச்சேன் எங்க அண்ணனை. கொஞ்சம் அலர்ஜியாச்சா இருக்கு. என்ன காருக்குள்ளே செட்டில் ஆயிட்டியா? இந்த கந்தசாமியோட பிரமாண்டத்தை உள்ள வந்து பாரு. அமைதி அமைதி. தொழில்லாம் 1000 பிரச்சனை இருக்கும். அண்ணன் வந்துட்டல்ல இப்ப பாரு. கந்தசாமி வணக்கம். என்ன நல்லா இருக்கியா? எங்க நல்லா இருக்க விட்டாங்க. கந்தசாமிக்கு 4 காசு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே 10 பேர் சைக்கிள் எடுத்துட்டு போயில கெடுதல் பண்றாங்க. அம்மா போன லேண்ட் பிரச்சனைக்கு வந்த பொண்ணு தானே நீ? அத நான் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ நீ தான் டீல் பண்றியா? வேற யாரு டீல் பண்ண முடியும்? இப்போ எங்க லாக்அப்ல அடைச்சிருக்கவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சுதான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் யாருன்னு தெரியுமா? தெரியும். எனக்கு யாராரு தெரிஞ்சவங்கன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு கூட பிடிக்கிற உனக்கு இவ்வளவு துமுறா? இப்ப பாரு காட்டுறேன். அண்ணன் நம்பர் போட்டாரு அமுக்கிட்டாரு. அமைச்சர் எந்த அமைச்சரோ இருப்பா தலைவர்கிட்ட கொடு. மச்சான் வணக்கம். ஒன்னும் இல்ல வழக்கம் போலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். இல்ல நம்ம பயலுக்கு நம்ம கொடி வெட்டுவாங்கல்ல அந்த பயலுகளை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம அடைச்சு போட்டாரு. கேட்டாக்க நீ ஆட்ட வேணாலும் சொல்லுங்கிறாரு. அவங்க அவ்வளவு பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணல மச்சான். அப்புறம் எலெக்ஷன் நேரத்தில் கொடி வெட்டுற அப்புறம் ஓட்டு குறைஞ்சா என்ன சொல்லக்கூடாது. என்னமோ பண்ணுங்க போங்க. கேட்டியா எப்படி மிரட்ட பாத்தியா? இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. டுபாக்கூர் வேலையா? சரி சரி நம்ம பசங்களை ரிலீஸ் பண்ணுங்க. என்னையா எனக்கே ஆர்டர் போடுறியா? குளிர் விட்டு போச்சா உனக்கு? இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இங்க வாங்க. அட இங்க வாங்கன்னா சும்மா சும்மா கோவப்படக்கூடாது. 2 புல்லும் ஒரு சூப்பர் பிகரும் பம்பு செட்டுக்கு பின்னாடி இருக்கு. அப்படியே பக்குவமா வந்து கவிருங்க. யோ எந்திரியா. யார் பின்னாடி நிக்கிறது? இங்க யாரையா பாக்குற? உன்னதாயா? என்னவா? ஆமா எந்திரியா. என்ன சும்மா சும்மா. யோ என்னையா இன்னொரு நேரம் இத மாதிரி பேசுனேன் உள்ள தூக்கி போட்டு நொங்க எடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் என்னைய வெளிய போய் சொல்றியா? போயா. எங்க எங்க இருந்து பாரியா? பாத்துறலாம். எங்க 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 அண்ணனே இருக்காயா? பாத்துறோம்டா. நீ யாரா நான் பாத்துறோம்டா. நீ யாரா நான் பாத்துறோம்டா. மேடம் ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா போராட்டத்தை ஜெயிக்கணும். இதெல்லாம் ஒரு போராட்டம். போயா டுபாக்கூர். வந்து வச்சுக்கிறேன்டா உங்களை. மேடம் 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 ப்ளீஸ் முடிச்சிடுறேன் மேடம். முடிச்சிடுறேன் மேடம். இறங்கியா? மேடம் மேடம் போயா. போ. கமிஷன் போச்சே. இந்த ஸ்டேஷன் வழங்காதுடா. May I come in, sir? Yes. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நல்லா பாருங்க. I'm Emily from London. இது என்னோட லேண்ட் டாக்குமெண்ட். உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன். என்னையே தரேன். ப்ளீஸ் இது எங்க பூர்வீக சொத்து. கொடுத்துருங்களேன். ப்ளீஸ் டேக் யூர் சீட். உன்னோட இந்த அப்ரோச் என்கிட்ட மட்டும் இல்ல எந்த டாக்டர் கிட்டயும் ஒர்க் அவுட்டே ஆகாது. சாதாரணமா டாக்டர்ஸ் எல்லாம் இத செஸ்ட்னு சொல்ல மாட்டோம், ஹார்ட்னு தான் சொல்லுவோம். மற்றவங்களுக்கு வேணா உன் உடம்புல கவர்ச்சி தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மாதிரி தான். எனிவே உன்னோட விஷயங்கள்லாம் சரியா தான் இருக்கு. உன்னோட டாக்குமெண்ட்டை சொன்ன எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆனா நிச்சயமா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். ஒருவேளை
லேண்டு உந்துன்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா அதுக்கான காஸ்ட்டை கொடுத்து உன் கணக்கை நானே முடிக்கிறேன். தேங்க்ஸ். அப்படி உனக்கு இடம் தான் வேணும்னா பில்டிங் காஸ்ட் என்ன ஆகுதோ அதை நீ எனக்கு கொடுத்துரு, நான் போயிடுறேன். இந்த டீம் நல்லா இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ப்ராப்ளம் இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல சால்வ் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா நான் உங்களையே வந்து பார்த்துருப்பேன். பட்டாதான் தெரியும்னு பழமொழியே இருக்கு. நீங்க மட்டும் விதிவிலக்கா என்ன? எனிவே பார்க்கலாம். Thank you, sir. Bye. See you again. Yeah. நம்ம தொழிலுக்கு ஏத்த மாதிரி இவளை எப்படியும் கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். என்னடா என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களாமே. அண்ணே மளிகை சாமான் 3 மாசம் பேலன்ஸ் தரணும், அந்த சம்பள பாக்கி கொடுத்தீங்கன்னா. நான் கொடுத்த 9 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல. வந்து கேட்டுருவானா இல்ல கேட்டாத்தான் நான் கொடுத்துருவேனா? இங்க வந்துட்டா கொடுக்கிற வழக்கமெல்லாம் இருக்கக்கூடாது, வாங்குறதோட இருக்கணும். இதை சத்திய பிரமாணம் பண்ணிக்கணும். அண்ணே அண்ணே, அந்த வெள்ளத்தோல்காரி வேலையை காட்டிட்டானே. அந்த டாக்டரோட கொஞ்சம் கொலாவரானே. அவ ஆடி அசைஞ்ச அழிக்கு குளிக்கு மினிக்கு வரும்போதே அவ எங்க போவான்னு தெரியும்டா எனக்கு. போடுறா போன. அண்ணே ரிங் போந்தனே. ஹலோ சொல்லுங்க கந்தசாமி. எங்க இருக்கீங்க மேடம்? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, உங்க நிலம் உங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம 2 பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணணுமே. நான் பிக் பஜார் கிளம்பிட்டு இருக்கேன். ஓஹோ, பிக் பஜார்ல இருக்கீங்களா? அங்கே இருங்க, 5 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன். டேய், அவ பிக் பஜார்ல இருக்காளாம். பஜார்ல தொங்குற துணியெல்லாம் அவ தூக்குறதுக்கு முன்னாடி அவ உடம்புல இருக்க துணியை அவ வாயில வச்சு அமுக்கி இங்க கொண்டு வாங்கடா. ஊர் விட்டு ஊர் வந்து, நாடு விட்டு நாடு வந்து இந்த கந்தசாமி ஏமாத்த பாக்குறான். இன்னைக்கு நீங்க செய்ய போற வேலை இந்த நாட்டுல தலைப்பு செய்தியா வரணும். அவ வாந்தி எடுக்கிறாளா இல்ல நீங்க வாந்தி எடுக்க போறீங்களாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கடா. போங்கடா. ஓகே, டேக் கேர். டாக்டர் நத்திங் சீரியஸ். அவரை கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. என்னங்க அப்பா என்னங்க என்னங்க அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா, நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன்ப்பா. மலரே நீ வாழ வேண்டுமே என் வாழ்விலே, போதுமே. மலரே நீ வாழ வேண்டுமே என் வாழ்விலே. हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मावः तामावघजातवेदोलक्ष्मीमणपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं कामस्त्वं पुरुषाणहुम् अष्टपूर्वामृतमत्यामस्तिनाथप्रबोधिनीं त्रिगं देवे भुवे श्रीमा देवी विशदां कां सोऽस्मिदामरण्यप्राकारामात्राजुलन्तीं श्रद्धां तर्पयन्तीं पद्मे सिद्धां स्मवर्णान्दामिहोपवये त्रिगं चन्द्रां प्रभातां यदाजुलन्तीं त्रिगं लोके देवजष्टमुदारां तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये विष्णीर्वीं सदां त्वां वर्णे आदित्यवर्णे மகளாக வந்து பிறந்தாய், என் கைகள் பற்றி வளர்ந்தாய். என் தாயே மகளாக வந்து பிறந்தாய், என் கைகள் பற்றி வளர்ந்தாய். துணையோடு போகிறாய், விடை சொல்லி போகிறாய், கண்ணை கடலா
மெதுவா இருங்க. வா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அழக ஆராதிக்கிறதுனா சும்மாவா? என் தம்பி மச்சக்காரன். உன்னை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என் தம்பிக்கு எப்படி இருக்கும்? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? உன்னோட அழகு அப்படின்னு சொல்ல வந்தேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, உன்னோட அம்மாவால சில விஷயங்களை உன்கிட்ட ஓப்பனா சொல்லிருக்க முடியாது. முதலிரவுங்கிறது பாலும் பழமும் கொண்டு போய் கொடுத்து கால்ல விழுந்து பால்ல பாதிய குடிச்சிட்டு முந்தானிய விரிக்கிறதல்ல. கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர அன்பு, பாசம், அந்யோன்யம் அதிகமாகறதுக்கான சம்பிரதாயம் தான் இது. தாம்பத்தியம் தாமா குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரம். ராமாயணத்துல ஒரு நல்ல மனைவிங்கிறவ எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில நல்ல தோழியாவும், கஷ்டமான நேரங்கள்ல ஆலோசனை சொல்ற நல்ல ஆசிரியரா இருக்கணும்னு சொல்ற பட்டியல்ல படுக்கை அறையில மனைவிங்கிறவ விபச்சாரியாவும் இருக்கணும்னு சொல்லுது. தாம்பத்தியம் தப்பாகும் போதுதான் குடும்பங்கள் தரிகட்டு போகுது. நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சு நடந்துக்க. அத்தை, ஆல் தி பெஸ்ட். ஐஸ்வர்யா, தம்பி காத்துக்கிட்டு இருப்பான், உள்ள போ. ஒரு நிமிஷம். என்ன பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படியெல்லாம் இருந்தாதான் என் தம்பிக்கு பிடிக்கும். சரி சரி, டைம் ஆச்சு, போமா. நல்லா அமைக்க விடு. நல்லா 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 பிடிச்சு. ஐஸ்வர்யாவா? நைட்டு ஓகேவா? தம்பி பொண்டாட்டிகிட்ட கேக்குற மாதிரியா கேக்குறீங்க? நேத்து உன்னை ரெடி பண்ணி விட்டது நான். அது சக்சஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அம்மோ, ஐஸ்வர்யாக்கு உடம்பு வலி போற மாதிரி எண்ணெய நல்லா தேய்ச்சி விடு. அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நான் நல்லா தேய்ச்சி விடுவேன், வாங்க. எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? தமிழ்நாட்டு பொண்ணு நீ, அதுவும் கிராமத்து பொண்ணு. என்ன தேய்ச்சி பழக்கம் இல்லைன்னு சொல்ற? பழக்கம் இருக்கு, ஆனா நானே தேய்ச்சிப்பேன். அடுத்தவங்க தேய்ச்சி விட்டு குடிச்சு பழக்கம் இல்ல. இப்ப புதுசு தானே, போக போக பழகிடும் பாரு. நீ தேய்ச்சி விடுற. ஐஸ்வர்யா, வரேங்க. பத்தா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, எனக்கு போர் அடிக்குது. ஹேய், என்ன போர் அடிக்குதா? துர்கா இருக்கா, அம்மு இருக்கா, அப்புறம் என்ன? அவங்க கூட ஒட்டவே முடியல. என்ன ஐஸ்வர்யா, இதெல்லாம் கல்ச்சரல் கேப். நீ வளர்ந்த விதம் வேற, இங்க இருக்கிற சூழ்நிலை வேற. போக போக எல்லாம் சரியா போயிடும். டேக் இட் ஈஸி. என்னம்மா ஐஸ்வர்யா, அப்படி பாக்குற? பூ பொட்டு ஏன் நான் வைக்க கூடாதா? இல்ல, நம்ம கலாச்சாரம் பண்பாடு. மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஊர் உலகத்துக்கு. இந்த 4 செவத்துக்குள்ள இதுதான் கலாச்சாரம். நான் தான் இங்க மகாராணி.
Cheers. அத்தை, குடும்ப பொண்ணுக்கு செய்யற காரியமா இது? இப்படி பகல்ல குடிச்சிட்டு கும்மாளம் போடுறீங்களே, இது என்ன வீடா இல்ல பாரா? அட ஐஸ்வர்யாவா, கம் ஆன் டார்லிங், எதுக்கு டென்ஷன்? கூல் 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 கூல், வேணும்னா ஜோதியில நீயும் கலந்துக்கோ. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களை எல்லாம் போய் உயர்வா நினைச்சேனே, நீங்கெல்லாம் பொம்பளைங்க குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? இத கொஞ்சம் குடிச்சு பார். ஆம்பளை பொம்பளை வித்தியாசமே தெரியாது. கோழி வறுவலாச்சு, சுட சுட வறுவல் இருக்குது. அடடே, ஐஸ்வர்யா வந்திருக்கு. இந்தா, ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா கொடுக்குறேன். ஐசு, நீ சாப்பிடு. சாப்பிடு, நான் வாந்தி எடுக்கிறேன். மாமா, அது குழந்தை, அது சைவ குழந்தை. வேணா, நீ நீ சாப்பிடுற. அப்படி அடடே, மாமா சமையல் அவ்வளோ பிடிக்குமா? என்னம்மா கடிக்கிற? குடிச்சுனே கதை. முட்டைக்கோசே, முட்டை சாப்பிடு. மாமா, இந்த என்ஜாய் பண்ணு. இல்லடா செல்லம், நீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எச்சில் பட்டதை நான் குடிச்சா தான் கேக்கு. நீ சாப்பிட்ற ரசத்தி. அது ஐஸ் சைஸா போயிட்டு சாட்டுக்குது. எஸ், என்னங்க, நான் ஐஸ்வர்யா பேசுறேங்க. என்ன ஐஸ்வர்யா? நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டா வீடே தலைகீழா மாறுதுங்க. நம்ம வீட்ல இருக்கிறவங்க போக்கே சரியில்லை. என்ன உளர்ற? நான் உளரலங்க, சொல்லவே நாக்கு கூசுது. உங்க அக்காவும் அம்மாவும் நடு வீட்டுல குடிச்சிட்டு கும்மால போட்டுட்டு இருக்காங்க. துர்காவுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, அதுவும் அம்மு கூட சேர்ந்து. இதெல்லாம் நான் நம்ப சொல்றியா? என்னாச்சு உனக்கு? ஐயோ, சத்தியமா சொல்றேங்க, நீங்க வந்து பார்த்தா தெரியும். சரி, வர. எனக்கு என்ன சொன்ன? என்ன நடக்குது? மாமா, என்ன தம்பி நேரத்தோட வந்துட்ட? பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியமா? தப்பு ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதான் மாறி போறாங்க இல்ல? சரி சரி, வந்தது வந்துட்ட. அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன? பாவம், எங்கேயாவது வழியில கூட்டிட்டு போ. பாத்தியா, இவங்கள போய் சொல்றீங்க. என்ன தம்பி சொல்ற? அப்படி ஐஸ்வர்யா என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல துர்கா, நீங்களாம் குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறதா சொல்றா. ஈஸ்வரா, என்ன தம்பி இதெல்லாம்? ஒண்ணுமே இல்ல துர்கா, புது இடம், புது ஆளுங்க, இதெல்லாம் பார்த்து கழுத பயப்படுது. போக போக சரியா போயிடும். நான் 2 நாள் பெங்களூர் போறேன். இவளை என்ன பண்ணிட்டு போறதுன்னு தான் தெரியல. இத்தனை பேர் இருக்கும், பாத்துக்க மாட்டோமா? நான் பாத்துக்கிறேன். சரி துர்கா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். தைரியமா போயிட்டு வா. நான் வரேன்ப்பா. என்னம்மா ஐஸ்வர்யா, வந்த உடனே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? என் தம்பியை பொறுத்த வரைக்கும் நாங்க தங்கொண்டி. எங்க வேஷத்தை கலைக்கிறோன்னு ட்ரை பண்ணா உன் மூக்கு தான் உடையும்.
புத்திசாலி பலசாலியா இருக்க முடியாது, பலசாலி புத்திசாலியா இருக்க முடியாது. ரெண்டும் இருக்கிறவன் ஒரு கிரிமினல். நான் யாருன்னு தெரியுமா? எமிலியோட அண்ணன் ராஜேஷ் ஃப்ரம் லண்டன். ஏங்க சரச கைய அமுக்க சொல்றீங்க, என்ன கால அமுக்க சொல்றீங்க, இது என்னங்க நியாயம்? ஆமா, நீனு தான் முதல்ல 10 வருஷம் கைய அமுக்குன. என்ன பிரச்சனை? வாரசா பத்து தள்ளிட்டியாக்கு. ஏண்டி அவ கைய அமுக்குறான்னா ஒரு காரணம் இருக்குடி. என்னங்க நகை கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்களே? ஆமா, கொஞ்சம் கைய அமுக்கி விட சொன்னா போதும் கடனாளி ஆக்கி விட்டுருவா. ஏண்டி சம்பாதிக்கிற காசை பூரா நகையும் புடவையுமா வாங்கி பீரோ உள்ள அடுக்கி வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? இந்த போனே இடு. இந்தாங்க. இந்த நேரத்துல யாருக்குங்க போனு? ரெண்டு பொம்பளை உட்காந்து கைய கால பிடிக்கிற மாதிரி சுகம் வாழ்க்கையில வராதுரி. இந்த போனட்ரி அவனா தான் இருக்கும். ஹலோ சேட்டு சொல்லு. நீ சொல்ற ரேட்டு சேட்டுக்கு கட்டுப்படி ஆகாது, குறைச்சு கொடுத்தா வாங்குறேன்ப்பா. சேட்டு ரொம்ப ஜாக்கிரதையா ஐட்டத்தை ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது நீ சிலுக்கோட் ஆச்சுன்னா 2 பேரும் கம்பி பண்ண வேண்டியதான். அதை பத்தி நீ கவலைப்படாத, சேட்ஜி பாத்துக்கிறான். ஐட்டத்தை சீக்கிரமா அனுப்பி வை. இப்ப கொஞ்ச நேரத்துல அனுப்பி வச்சிடறேன். ஏங்க எனக்கு ஒரு சந்தேகங்க. என்னடி ஐட்டம்ன்றீங்களே, என்னங்க ஐட்டம்? என்னடி சொல்றா? அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எங்க 2 பேர் இல்லாம வேற யாராவது கிறுக்கழுத புகை போட்டு ஊதுனா கூட ஒன்னும் ஆகாதுரி. இங்க இருக்க நிலைமையில டீல் பண்ற மாதிரியா இருக்கு. இங்க வர்றி நெருப்பு வச்சா கூட ஒரு கதையும் நடக்காது. பழைய சரக்கத்தை அனுப்பி இருக்கு. கழுத என்னங்க என்ன இன்னைக்கு புதன்கிழமைங்க. ஞாபகம் இருக்குடி, அங்கதான் வரேன். இவளுக்கு ஷிஃப்ட் பாக்குறோம்னே. ஐயோ அப்பா, அங்க அமுக்கடி. அதை உடைச்சு விடு. பெருவரல முறிக்கிறதா நல்லா முறிப்பா. ஆளுகளை பாரு, ஆளுகளை. கழுத கழுத. என்னங்க என்னங்க என்ன சிரிப்பு சத்தம் கேக்குது, ஆனா யாரையுமே காணோம். இது குடும்பமா இல்ல வேற ஏதாவதா? தேவதை மாதிரி செலக்ட் பண்ணிருக்க துர்கா. உன் செலக்ஷனே செலக்ஷன் தான். எவ்வளவு நேரம் அவளையே பார்த்துட்டு இருப்ப? என்னைய கொஞ்சம் பாரு. சொந்தக்காரியே உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஊர்வசி மாதிரி இருக்கிறா செல்லம். ஓடி ரொம்ப நீங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தா சொர்க்கத்துக்கு பஞ்சமே இல்லை. இப்படி வயசானவனை 2 யானைக்குட்டி மிதிச்ச நான் என்ன ஆவேன்? எனக்கு இங்க என்ன பண்றீங்க? சர்ஜிக்கல் சம்பந்தமா ஆர்டிகல் படிச்சிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? கீழே அநியாயம் நடக்குதுங்க. ஐயோ, சிரிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருந்தா கூட பரவாயில்லைங்க. இன்னைக்கு என்னமா புது கதை? சமையல்கார மாமாவும் உங்க அக்காவும் சொல்லவே நாக்கு கூசுதுங்க. வேலைக்காரின் கூட பாக்கலங்க. அந்த கணபதி மாமா 2 பேரையும் மாத்தி மாத்தி. போதும், நிறுத்து. நான் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
துர்கா மத்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கியே, அப்படி உனக்கும் அவங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் சொல்றதெல்லாம் நிஜங்க, நம்புங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஏன்னா அக்காவும் அம்முவும் சாயந்தரமே திருப்பதிக்கு போயிட்டாங்க. இல்ல, என் 2 கண்ணாலையும் பாத்தீங்க. எங்க பார்த்த? வந்து காட்டு. எங்க பார்த்த? இந்த வழியா தாங்க பார்த்தேன். பாரு. மாமா, மாமா. என்ன மாப்ள, நட்ட நடு ராத்திரில 2 பேரும் வந்து நிக்கிறீங்க? அர்த்த ராத்திரி அர்த்தம் இல்லாத ராத்திரி ஆக்குறதே இவதானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இவர் அக்காவையும் அம்முவையும் கட்டி பிடிச்சி. சிவா, என்னமா பேசுற? மாப்பிள்ளை இதெல்லாம் அடுக்குமா? ஏமா என்னமாச்சு உனக்கு? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நல்ல வேலை மாப்பிள்ள, துர்காவும் அம்முவும் திருப்பதிக்கு போயிட்டாங்க. இத கேட்டுட்டு அவங்க நாட்டுக்கிட்ட செத்திருந்தா அந்த பாவம் உனக்கு தானம்மா. பாத்தியா, இவங்கள போய் இப்படி சொல்றீங்க? சரி விடுங்க மாப்பிள்ள, சின்ன பொண்ணு ஏதாவது கெட்ட கனவு கண்டிருக்கோம். நீங்க ரூமுக்கு கூட்டு போய் படுங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. வந்து தொலை. போமா போமா. ஒரு ராத்திரி இவளை சமாளிக்கிறது பெரிய போராட்டமா இருக்கு. பார்த்தா? அப்பா, என்ன கூட்டம். துர்கா, என்னடா தம்பி, கிளம்பிட்டியா? தரிசனம்லாம் எப்படி இருந்தது? நல்ல தரிசனம். ராம், சீக்கிரமா உங்களுக்கு ஒரு வாரிசு வரணும்னு நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். ஏழுமலையா இது வரைக்கும் என் வேண்டுதலை நிறைவேற்றாம இருந்ததே இல்லை. இந்த பிரசாதம் சாப்பிடுப்பா. சரி வர. திருப்பதி லட்டு பிரசாதம் எடுத்துக்கோ. அமைதிப்பட அல்வா மாதிரி. ஒரு நிமிஷம். ராத்திரி 2 மணி வரைக்கும் கூத்தடிச்சிட்டு இருந்தவ காலையில கோயில இருந்து வராளேன்னு குழப்பமா இருக்கா? எங்க சந்தோஷத்துக்காக நாங்க என்ன வேணும்னாலும் செய்வோம். நான் நல்லவ இல்லைன்னு நீ இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் என் தம்பி நம்ப மாட்டான். பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. நீ தேவையில்லாம மூக்க உடைச்சுக்காத. வேணும்னா எங்க கூட ஐக்கியமாயிடுச்சு. யாரு முக்கியமா வேலை செய்யும் போதுதான் ஏதானும் வந்துட்டே இருக்கும். ஹலோ அம்மா. ஐஸ்வர்யா, எப்படிமா இருக்க? என்னம்மா போன் பண்ணிட்டு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ அப்பாவும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோமா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன். ஐஸ்வர்யா, நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. புகுந்த வீடுனா 1000 கஷ்ட நஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். நம்ம தான் பார்த்து பக்குவமா பொறுமையா நடந்துக்கணும்டா. என்னதான் கஷ்டம் வந்தாலும் வீட்டு விஷயத்தை வீதிக்கு வந்துடாம நம்ம தான்ப்பா பாத்துக்கணும். சரிம்மா.
ஜப்பானில் அடுத்தடுத்து அணு உலைகள் வெடித்து வரும் நிலையில் இன்று 4வது அணு உலையும் வெடித்து சிதறியது. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். லண்டனில் வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எமிலி என்ற இளம்பெண் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் காணவில்லை. காணாமல் போன இந்த பெண்ணை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல்துறை கட்டுப்பாட்டு அறை, எழும்பூர். இந்த எமிலி கேஸ் விஷயமா சில டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஆனா இதை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியல. நீங்களே ஒரு போலீஸ் ஆபீசர், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. டாக்டரை நான் நேர்ல பார்த்ததுக்கும் தங்கச்சி எமிலி என்கிட்ட போன்ல சொன்னதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கே. ஓகே, சில நேரத்துல நிழல் கூட நிஜம் மாதிரி தெரியறது இல்லையே. ஸோ அந்த டாக்டரோட பேக்ரவுண்டை நாம விசாரிச்சு பார்க்கணும். தங்கச்சி எமிலி விஐபி ரியல் எஸ்டேட் ஓனரை சந்திச்சிருக்கா. ஓ, அவரோட சேலஞ்ச் பண்ணிருக்கா. ஓ ஐ சி. ஒருவேளை அவங்க எமிலியை பழி வாங்கறதுக்காக கடத்திருக்கலாமா? நாட் ஷூர். இன்ஸ்பெக்டர் கிட்ட தங்கச்சியோட போட்டோவை காட்டி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஓஹோ. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இருந்தாலும் இதுல நாமும் இறங்கிடுவோம். ஓ. கந்தசாமின்னு ஒரு அரசியல் தாதா எமிலிக்கு கைடா இருந்திருக்கான். ஓகே, அவனையும் நம்ம விசாரிச்சு பார்த்தலாம். அப்போ முதல்ல அங்கிருந்தே ஆரம்பிப்போம். ஓகே. ட்ரிபிள் எக்ஸ் வாங்கிட்டு வாடா, டபுள் எக்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாமே அரையும் குறையுமா இருக்கு. அண்ணா போலீஸ் வந்திருக்குண்ணே. ஒன்னாந்தே வர சொல்றான். அண்ணா இப்போ பார்க்கணும் அண்ணா. இப்போ எதுக்கு? அண்ணா ஏதோ விசாரணை விஷயமா அவங்க கிட்ட பேசணும் அண்ணா. சரி வந்து தொலையட்டும். வாங்க வாங்க வாங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கிய? நாங்க வராம கமிஷனர் வருவாரு. ரொம்ப தென்னாவட்டா இருக்கு. யோ, உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டு வர சொன்னாரு, வாயா. அழைச்சிட்டு வா இல்ல இழுத்துட்டு வான்னு எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லிருக்காரு, வாயா. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்ன? 7 மணிக்கு நம்ம மாரிமுத்து பையனுக்கு பேர் வைக்கிறீங்க. இதுல என்ன கொடுமைன்னா உங்க பேரை தான் அந்த பையனுக்கு வைக்கிறத அடம் பிடிக்கிறான். அவன் தலையை எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் சுத்தி வளைச்சிட்டாங்கல்ல. அண்ணே 8 மணிக்கு உங்க ருத்ர தாண்டவம் ஆரம்பம் அண்ணே. அப்படி என்னடா? போலீஸ்லாம் இருக்கிறாங்கண்ணே, அப்புறம் சொல்றேன்னே. அதெல்லாம் நம்ம தாண்டா சொல்றா. யோ, இந்த நக்கலா, இந்த நக்கல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோ. கிளம்பியா போலாம். என்னைய மாதிரி தாதாவெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது உனக்கு? தெரியும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். தெரிஞ்சுதான் ஏன் சொல்றேன். கிளம்ப போலாம். இப்ப யாரு வரமாட்டேன்னு சொன்னது? எப்படி வசதி? நீயா வரியா? இழுத்துட்டு போட்டோமா? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா 1000 பிரச்சனை இருக்கும். பொது வாழ்க்கைக்கு வந்தவங்களுக்கு போலீஸுக்கு அண்டர்ல 1000 லிங்க் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நாளைக்கு 10 மணிக்கு வரேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லு. கந்தசாமிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. வா வா, நாளைக்கு வா. போங்க, புதுசா வந்துருப்பாக்க போட்டுருக்கு. அண்ணே என்னடா அண்ணே, போலீஸ்காரங்களை பார்த்து ரொம்ப பயப்படக்கூடாது. ஏன்னா ரொம்ப பயந்தோம்னா மூஞ்சில விழுந்து பராட்டிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மூஞ்சில விழுந்து கடிச்சு வச்சிடணும். நாளைக்கு பாடுறா போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணனுடைய சபர்தச கவுன்சிலர் கந்தசாமி, கவுன்சிலர் கந்தசாமி, கந்தசாமி, கவுன்சிலர் கந்தசாமி, கவுன்சிலர் கந்தசாமி, கவுன்சிலர். என்னதான் நான் கவுன்சிலரா இருந்தாலும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய நம்மளோட கடமை. ஏன்னா எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. அதனால நீங்க எல்லாம் பேசாம இருங்க. நானும் என் சிசினை உள்ள விட்டு வந்துடுறேன். என்னங்க இந்த இன்ஸ்பெக்டர் கொள்ளாதவரா பாத்துங்க. யாருகிட்ட ஓட விட்டுருவேன், ஓட விட்டுருவேன். அண்ணா நீங்க முன்னாடியே போங்க, தம்பி இருக்க பயப்படாதீங்க. ஏன்டா பணத்தை பேங்க்ல போட்டியா? அப்பவே போட்டு வந்துட்டேன். என்ன இன்ஸ்பெக்டர் சொன்ன டேத்துக்கு வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? கண் டேத்துக்கு வருவா அந்த கந்தசாமி. ஆமா, என்ன போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. உருண்டையெல்லாம் சுருங்கிக்கிட்டே போகுது. ஏன் ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிக்கப்படாதா? ஒரே பேட்ஸ்மேனா இருக்கு. ஏன் ட்ரெஸ் லாண்ட்ரியில போடலையா? அதை போட்டு விட்டு போண்டேன்னா பணம் வேணா நான் தரேன். ஸ்டேஷனுக்கு நீ வந்துட்டல்ல, இனிமே களை கட்டிரும். பாத்தியாடா, நமக்கு அடிக்கு அடி குசிக்கு குசி. இதுதான் இந்த கந்தசாமியோட பாலிசி. சட்டுப்புட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க. நமக்கு அடுத்த ப்ரோக்ராம்ல ஒரு என்கவுண்டர் சீன் ஒண்ணு இருக்கு. தலைவரே, என்கவுண்டர் சீன் இன்றைக்கு இல்ல, நாளைக்கு மாத்தியாச்சு. இன்னைக்கு குமாரகத்துல கருமீன் விருந்து சாப்பாடு. கருமீன் விருந்தா? அப்புறம்
விருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டயர்ட் ஆகி தூங்கிடுறான். அப்புறம் என்ன? மறுபடியும் ராத்திரிக்கு எறா, சொரா, நண்டு, தலைக்கறி, தந்திரி தந்தூரி இருக்கு, அதையும் சாப்பிடுறமா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் டயர்ட் ஆகி தூங்கிடுறான். டயர்டாயி ஏண்டா இவ்வளவு மண்ணிய அசைவம் இல்லையா? ஏடே எறான்றேன், சொரான்றேன், நண்டுன்றேன். டேய், இதெல்லாம் அடுத்தவன் பண்றது. நம்ம பண்ற அசைவம் என்னாச்சு? நம்ம பண்ண நாறு போயிடும் தலைவரா. ஏன் மூஞ்சிலே முழிக்காத? ஏன் தலைவரா? ஏன்னா ஒரு தலைவன் என்ன நினைக்கிறானோ அதை தொட்டு செய்யணும். அது தெரியாதவன் என் மூஞ்சில முழிக்காத, ஓடி போ. ஓகே தலைவரா, இரு உனக்கு ஆப்பு வைக்கிறேன். ராஸ்கல், அப்புறம் சொல்லுங்க என்ன மேம்? இந்த பொண்ணை பார்த்திருக்கியா? நேர்ல பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்கு, சைடுல பார்த்தா அசின் மாதிரி இருக்கு, அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தா திரிசா மாதிரி இருக்கு. என்ன கலாய்க்கிறியா? பின்ன என்ன இன்ஸ்பெக்டர், நான் தான் இந்த பொண்ணை பத்தி ஏற்கனவே விலாவரியா சொல்லிட்டேனே. ஆக நீ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீ பார்த்ததே இல்லை? மொத்தமாவும் நான் இந்த பொண்ணை பார்க்கல, சில்லறையாவும் பார்க்கல. எத்தனை தடவை சொல்றேன் சார் நான் இந்த பொண்ணை பார்க்கலன்னு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, பாத்தியா இல்லையா? இதுவரை வேற ஆள் கேட்டதுக்கா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீங்க கேட்டதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்கல பார்க்கல பார்க்கல. யோ 407 அவனை இழுத்துட்டு வாயா. எஸ் சார். யார இழுத்தான் தன்னையா இந்த கந்தசாமி கிட்ட? எப்படி வேணும்னா வாங்கிக்கியா? இந்த மாதிரி 2 மோதிரம். முடியலண்ணா, அடிச்சு பிடிக்கிறாங்கண்ணா. அண்ணா 10 போலீஸ்னா அடிச்சிட்டாங்கண்ணா. பிடிச்சு பயிரெல்லாம் போட்டாச்சுண்ணா. அண்ணா முடியலண்ணா, விட்டு என்னால கக்கிட்டேண்ணா. என்னால முடியல அண்ணா, இதுக்கு மேல அடி வாங்க. எஸ் சார், இழுத்துட்டு போயா. அடி பின்னிடுவான் போல் இருக்க. ஐயா வர வைக்கிறேன். ஐயா சொல்ற கழுந்தியா கடத்தன? ஐயா நல பிரச்சனை சம்பந்தமா என்கிட்ட வந்தாங்க. நானும் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இடைவெளியில என்னைய நம்பாம நேர டாக்டர்கிட்ட டெய்லிங் வச்சுட்டாங்க. அதனாலதான் ஐயா நான் பார்த்து. ஓ எதுக்கா கடத்தன? நான் தான் முதல்ல சொன்னேன் சார். என்னையா சொன்னேன்? ஐயா 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 என்னையா சொன்ன? ஐயா ஆமா கடத்தி என்னையா செஞ்ச? சொல்லியா? சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன் சார். உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. உள்ள இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. டாய் நீங்க எல்லாம் என்ன போலையா? அண்ணே உங்களுக்கு கூட மாட ஒத்தாசைக்கு கூட மாட இருக்கிறது, துணைக்கு இருக்கிறது, ஒத்தாசையா இருக்கிறங்கிறதெல்லாம் எங்க எப்பன்னு எனக்கு தெரியும். இது கூட்டுறவு பங்குல வர்றவன்லாம் டோக்கன் போடுறதுக்கு. போடா வழியா. டே இங்க வா, கதவை சாத்திட்டு போ. ஓட்டையில ஒத்த கண்ணு வச்சு பார்த்தாயினா கருது கம்பி எடுத்து கண்ணை கெடுத்துருவேன். சாத்திரா கதவை. நாங்கெல்லாம் எத்தனை கதவு சந்துகள்ல இருந்து பார்த்தவங்க. சட்டையில கலட்டிட்டு யுத்தங்கள்ல இறங்கிட வேண்டியதான். கந்தசாமி என்ன இவ்வளவு ரஃபா ஹேண்டில் பண்ற? ஏய் கந்தசாமி என்ன காமெடி சாமி நினைச்சியா? கடிச்சு கொதற சாமி. What do you mean? பொடி சொரா மீன். ஏய் ஏய் கந்தசாமி நீ பண்றது எதுவும் சரியில்லை. பாரு ஏய் காக்காயா கத்துறானே காப்பாத்த ஆள் இல்லடி. இந்த பாரு ஏய் கந்தசாமி மூசாயா நீ மண்ணு கட்டறல வயசுல. யோ சொல்றேன் விழுந்துடுவே. அப்புறம் கீழ விழுந்துடுவே. யோ வேணாயா? சொன்னா கொஞ்ச நேரம் பிசினஸா இருக்கு நான் சொல்லிட்டேன். யோ ஐயோ அங்க பிடிக்க அங்க பிடிக்க. யோ உரியா விட மாட்டே உன்னை. ஏய் ஏய் கலையா கந்தசாமி இந்த பாரு. கந்தசாமி கந்தசாமி இவ்வளவுதான் சார் நடந்தது. அம்மா
இவ்வளவு நாள் பொய்யா சொன்ன? சார் சார் நானூறு எம்சி சார், நானூறு எம்சி சார், அடிக்காதீங்க சார். வாய முடுறா பரதேசி. முதல்ல பார்த்த என்ன, அப்புறம் பார்க்கலன்ற. என்ன சார் உண்மையை சொன்னாலும் அடிக்கிறீங்க, சொல்லலைனாலும் அடிக்கிறீங்க, இது என்ன சார் நியாயம்? ஆமா கதையை அளக்குற சொல்லியா? ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது கதை இல்ல, நிஜம். நான் சொல்றத நம்புங்க. நீ சொல்றத நம்புறேன். அந்த மர்ம உருவம் யாரு? இதுக்கு நம்பாமலே இருந்திருக்கலாம்ல. என்னையா மனங்குற? மர்ம உருவம்னு சொல்லிட்டேன், அப்புறம் உருவம் தெரிஞ்சா அதுக்கு பேர் என்ன மர்ம உருவம்? என்ன புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைப்பா? இல்ல முட்டாள்தனமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பேசினா சரிப்பட்டு வர மாட்டேன். எங்க ஸ்டைல்ல விசாரிச்சாதான் சரிப்பட்டு வரும். யோ வாயா சார், எடுத்துட்டு போயா இவனை. வாங்க போலாம். எங்கயா? அங்க வந்து அனுப்பியல்ல. போயா இந்த பாருங்க, கவுன்சிலர் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியமா எம்எல்ஏ செட் கேட்டிருக்கேன். எங்க அம்மா மேல இல்ல, அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இந்த பாருங்க, மத்திய மந்திரியா மச்சான், இதுவும் எங்க அம்மா மேல சத்தியமா. நீ சாதாரணமா கவுன்சிலர் நடத்துறாத. உள்ள வாயா. சீக்கிரம் உள்ள தள்ளி இழுத்து பூட்டியா. அப்ப பாரு ஆப்பு, அதுவும் மந்திரியா வந்துட்டேன். நிலைமை ரொம்ப மோசம். இழுத்து பூட்டியா அவனை. பேசாம உள்ள போயா. நாங்க சிங்கத்துக்கு பிறந்தவன்டா. இந்த வரப்பா, அதாவது எனக்கு ஒரு காலம் வரும். சாதாரணமா கவுன்சிலர் இருந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய மத்திய மந்திரி, மாநில மந்திரிமா இருக்கான். அதே மாதிரி எனக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஜாதகக்காரன் சொன்னா தெரியுமா, காலையிலயும் சாப்பிடலப்பா, மத்தியானமும் சாப்பிடலப்பா, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லப்பா உனக்கு. அட போய சும்மா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், உங்க தங்கச்சி சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். என் பேத்தியா காணியா கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா, கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா. எப்பமா? நேத்துல இருந்து காணுங்கய்யா. எப்போதுல இருந்துமா? காலேஜுக்கு போன போட்டு காணுங்கய்யா, கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா. சரிம்மா, போய் உட்காருமா, கூப்பிடுறேன். இந்த பொண்ணு வேற காணும். நீ பாக்குற பார்வையை பார்த்தா இந்த பொண்ணு காணாம போனதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவா போட்டிருக்கேன். உனக்கு என்ன கேஸ் மேல கேஸு? அதான் போலீஸா இருந்து ஏட்டா இருந்து எஸ்ஐயா இருந்து இன்ஸ்பெக்டரா வந்திருந்தா ஒரு அருமை தெரியும். நீ சின்ன பிள்ளை, டைரக்டா வந்துட்டா அதான் டைரக்டா போய்க்கிற. போய் ஒரு பிரியாணியை சொல்லிவிடு. யோ என்ன ஆர்மனை வச்சுக்கிறியா? நீ எல்லாம் எந்த காலத்துலயும் ப்ரொமோஷன்ல வரமாட்டா தெரியுமா? இப்ப என்ன இன்ஸ்பெக்டரை காப்பாத்துறீங்களா? இன்ஸ்பெக்டர் போய் டீ வாங்கிட்டு வாயா. வெளியில மத்தவங்களுக்காக வாழுங்க, ஆனா இங்க உங்களுக்காக வாழுங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வாங்க. அவரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா டேப்லெட்ஸை மாத்தலாமா என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். எனக்கு அநியாயம் நடக்குதுங்க. ஓகே, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். பார்க்கலாம். நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்த? இல்ல அப்புறமா சொல்றேன், முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. பொறுமையாரு, கூல் டவுன். என்ன விஷயம்? இன்னும் என்ன நடக்கணும்? உங்க அக்காவை பத்தியும் வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியும் சொன்னப்ப நம்பலல்ல. இப்ப என் கூட வந்து பாருங்க, அவங்க லட்சணம் என்னன்னு தெரியும். வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. பார், வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பேசாம வீட்டுக்கு போ, அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த உடனே பேசிக்கலாம். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாரையும் உள்ள வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். அடிப்பாவி, பூட்டிட்டே வந்துட்டியா? மனுஷனுக்கு நம்பிக்கை வேண்டியதுதான், ஆனா அதுவே மூட நம்பிக்கை இருக்க கூடாது. என்ன இவ அடங்க மாட்டேங்கிறாளே. சரி வா போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க.
சரணம் கணேசா கணேச சரணம் மாப்ளே கணேச சரணம் இல்லங்க வா என்னங்க கணேச சரணம் சரணம் கணேசா குர்கா கணேச சரணம் சரணம் கணேசா பாடே கணேச சரணம் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா ஐ கணேச சரணம் சரணம் கணேசா பாடே என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? அப்போ நான் பைத்தியமா? சத்தியமா சொல்றேங்க. ஏய் கூர்காவை பத்தி சொன்னேன், இப்ப துர்காவை பத்தியும் சொல்ற. அப்படியே குடிச்சிட்டு கும்மால் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள தானே அடிக்கிறான். அதனால உனக்கு என்ன ஆச்சு? இனிமே துர்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பி கேர்ஃபுல். இந்த மனுஷன் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே. என்ன ஐஸ்வர்யா, மறுபடியும் மூக்க உடைச்சுக்கிட்டியா? நான் தான் அன்னைக்கே சொன்னனே என் விஷயத்துல பருப்பு வேகாதுன்னு. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல எங்க கூட ஐக்கியமாயிடு, நல்ல ஜாலியா இருக்கலாம். அழகும் இளமையும் இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும். என்ன சொல்ற? யோசிச்சு முடிவெடு. என்ன பொம்பளை இவ, ஒரு மார்க்கமா இருக்கா? ஒருவேளை இவ புருஷன் இவ்வளவு கொண்டிருப்பாளோ? உண்மை சொல்லியா? தெரியாதுயா. ஐயா சத்தியமா ஐயோ ஐயா ஐயோ ஐயோ ஐயா ஐயா சத்தியமா தெரியாதுயா. ஐயா சொல்றியா? ஐயோ சத்தியமா தெரியாதுயா. தெரியாதுயா. ஐயோ ஐயோ மர்மம் என்ன சொல்லியா? சொல்லியா? தெரியா? உனக்கு தெரியா? கத்தி பிடிக்கிறியா நீ? போய் அந்த ஆளை எடுத்துட்டு வாயா. ஓகே சார். அதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களே தெரியலையே. இந்த இதை போட்டு வாயா. ஆமா ஆமா, அடிக்கும் போது மட்டும் சட்டையை கலட்டிடுவேன். இப்போ கொண்டாந்து கொடுப்பாரு வேகமா. சரியாப்பா, இங்க வா. சம்பளம் வாங்குறாயிரம் கொஞ்சம் தாங்கி பிடிச்சி கூட்டி வை. நிறையா பார்த்துக்கலாம். உன்னாக்கி பிறகு அப்புறம் கூட்டி வருதில்ல, இதே வேலையா போச்சு. வணக்கம் சார். இங்க நில்லு. யோ, உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அங்க போய் அடிச்சுங்கடிச்சுன்னு ஏதாவது சொன்னேன் தொலைச்சு போடுவேன். ஆமா, ஒவ்வொருத்தரா வந்து கொஞ்சிட்டு போனீன்னு சொல்றேன். சொல்லியா? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதும் உன்னை கஸ்டடியில் எடுத்து பின்னு பின்னி போடுவோம். ஓ, கூட்டு போயா அந்த ஆளை. அடையா சார், கூட்டு போயா. போய் நீங்க என்ன சொல்ல தெரியல அதான் சொல்ல போறேன். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இதுல இருக்கு போறோம். வாயா வாயா, சீக்கிரமா கூட்டு போயா. முதல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போய் சொல்லுங்க. யோ, கூட்டு போயா அவனை. திருந்தவே மாட்டியா நீ? நான் மட்டும் திருந்து என்ன பண்ண போறேன்? அட வாயா, சும்மா பெரிய ஸ்டேஷன். வணக்கம். முக்கிய செய்திகள். டிஐஜி தணிகாசலத்தின் மகள் வைஷ்ணவி தேவி இன்று காலை மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். இளம் பெண்களை குறிவைத்து நடத்தப்படும் கடத்தல் சம்பவங்கள் நகர மக்களை பீதியடைய செய்துள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இதுவரை டிஐஜி மகள் உட்பட 9 பெண்கள் கடத்தப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வளவு தப்பு பண்றவன் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கலாமா? நான் முன்னால போறேன், நீங்க யாருக்கும் தெரியாம பின் வழியா வாங்க. எஸ்.
ஏய் இந்த கேமரா ரொம்ப சீக்கிரட்டான. ஓகே சார். ஜாக்கிரதை. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ராஜேஷ் பேசுறேன். டாக்டர் ராமநாதனை நாம டவுட் பட்டது சரியா போச்சு. அவரும் அவரோட ஆட்களும் இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. நீங்க அவரை ஃபாலோ பண்ணி எனக்கு தகவல் சொல்லிடுங்க. இந்த பொண்ணு தான். ஸ்டாப் பண்ணுங்க. இருக்கு. நீதானே ராமநாதன் கேங்ல இருந்த பொண்ணு? அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? சொல்லு. ஒழுங்கா நீ ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்லிடு. நீ அப்ரூவர் ஆயிட்டேன்னா உன் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம். என்னதான் தெரியும் சொல்லுங்க. தெரிஞ்சதை சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் ராமநாதன் தான். அவர்கிட்ட ஒர்க் பண்ற சாதாரண நர்ஸ்னா அங்க என்ன நடந்ததுன்னா நம்மளே ஃபோன் பண்ணலாம். யாரா இருக்கும்? ஹலோ, டாக்டர் ராமநாதன் ஸ்பீக்கிங். டாக்டர், ஐம் எம்லி. ஹே எம்லி, நம்பர் புதுசா இருக்கு. எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட் கெஸ்ட் ரூம்ல இருக்கேன். ஹே, அங்க எப்படி? கிளவுடியா இருக்கிறதால லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட் கேன்சல். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் டுமாரோ மார்னிங். ஐ see. தனியா இருக்க போர் அடிக்குது. ஸோ நீங்க இங்க வர முடியுமா ப்ளீஸ்? ஓ ஷூர். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா நான் உன்னை மீட் பண்றேன். தேங்க்ஸ். அது என்ன கேமரா? ஒன்றும் இல்லையே. நான் பார்க்கணும். என்னது இது? இது ஒரு பிசினஸ். உன்னை நல்லவன் நினைச்சேனே. நீ நல்லவன் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா? நான் எப்பவாவது நல்லவன் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? ஒழுங்கா சிப்ப கொடுத்துரு. கொடுக்கலன்னா உன்னை Hey!
தம்பி, உன் பொண்டாட்டி ஐஸ்வர்யாக்கு நமக்குள்ள அந்தரங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் அவ சும்மா இருக்கா. நீயும் தண்ணி அடிக்கிறன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உச்ச கட்டம்தான். ஆமா துர்கா, அதுக்காக நம்ம ஆசையெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா? எத்தனை வருஷமா இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இவளால மாட்டிக்குவோமோன்னு பயமா இருக்கு. விஷயம் அம்பலமாகறதுக்குள்ள அவளை பொணமாக்கிட. ஏன் துர்கா? மைசூர் மகாராணி மாதிரி கர்நாடக பச்சை கிளி பொண்ணு போட்டோ வந்திருக்கு. துர்கா, இன்னொரு முக்கியமான விஷயம். இங்க இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு நீ கர்நாடகா போய் settle ஆயிடு. நான் இவளை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு நேரா கர்நாடகால வந்து உன்னை மீட் பண்றேன். ஓகே. சொல்லுங்க. சாரி ஐஸ்வர்யா, வேலை சர்வீஸ்னு நான் உன்னை கவனிக்காமலே இருந்துட்டேன். நீயும் வீட்லயே அடைச்சு கிடந்து வெறுத்து போயிருப்ப. அக்காவோட டார்ச்சர் வர நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து உன் கூடவே இருந்து உன்னை கவனிச்சுக்கிறது தான் என்னோட வேலை. உண்மையாவா? சத்தியமா சொல்றேன். நீ ரெடியாரு, நான் ½ an hourல வீட்டுக்கு வரேன். யாரோட தொந்தரவும் இல்லாம நாம 2 பேரும் ஜாலியா ஹனிமூன் போறோம். எங்க தெரியுமா? கொடைக்கானல். போய் ஜாலியா சுத்துறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். என்ன சந்தோஷம் தானே? ஐஸ்வர்யா, 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 நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன். நீ என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்னுட்டு இருக்க? இல்லங்க, அங்க அங்க நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இனிமே நீ சொல்றத மட்டும் தான் நான் கேட்பேன். இனிமே உன்னோட ஹஸ்பண்டா மட்டும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வா போலாம். இல்லங்க, அது வந்து எதுவா இருந்தாலும் போய்கிட்டே பேசிக்கலாம். வா. இல்லங்க, வான்னு சொல்றேன்ல. வா. என்ன சென்னையில இருந்து வந்ததுல இருந்து உன் முகம் ஒரு மாதிரியாவே இருக்கு. பார்த்து மெதுவா இருங்க. சொன்னீங்க, இப்ப சொல்லு.
என்னங்க சென்னையில நம்ம பெட்ரூம்ல கேமரா பார்த்தேங்க. என்ன? எவ்வளவு கொடூரமானவங்களா இருந்தா பெட்ரூம்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க? யாரு? உங்க அக்கா. ச்சே, தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் ஒன்னா அந்யோன்யமா இருக்கிறத படம் பிடிச்சி சொல்லவே அருவருப்பா இருக்கு. உங்க அக்கா தப்பானவங்க மோசமானவங்கன்னு ஆரம்பத்திலே சொன்ன, கேட்டீங்களா? நினைச்சாலும் அசிங்கமா இருக்கு. துர்கா விஷயத்தை கேட்டதுலேருந்து மனசு ரொம்ப அருவருப்பா இருக்கு. சென்னைக்கு போன உடனே முதல்ல அவளை அடிச்சு வரட்டணும். என்ன பேசுறீங்க? அப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? இப்போது உங்க அக்காவை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். வாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். சரி வா போலாம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ராமநாதன் ஒய்ஃபோட கொடைக்கானல் வந்திருக்காரு. அவர் ஒய்ஃபை கொலை பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவரை பிடிச்சாகணும். ஓகே, இந்தாங்க. நான் எப்படியும் கேட்ச் பண்ணிடுறேன். பி கேர்ஃபுல். இந்த ராத்திரிக்காக எத்தனை ராத்திரி காத்திருப்பேன். அவ்வளவு ஆசையா? இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். போவி. என்ன காரியம் பண்ணிருக்க? ஏய், நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? ஏய், நீ உடைச்சது கேமராவை இல்லடி, லட்சமா கொட்டுற என் பிசினஸ் அடி. அப்போ வீட்ல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணது? ஆமா, நான் தான். அடச்சி, நீ எல்லாம் ஒரு புருஷனா? கட்டின பொண்டாட்டிய படம் புடிச்சு காசாக்க பாக்குறியே. ஏய், இந்தியால இருக்கிற நான் பார்க்க போறான். வெள்ளக்காரன் தானே நீ பார்க்க போறான். பெருசா 10 நிமிஷம் போடுறான், கண்ணகி மாதிரி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கட்டடும். நீ எப்படிப்பட்ட கேவலமானவன், அசிங்கமானவன் இந்த ஊர் உலகத்துக்கு தோல் உரிச்சு காட்டாம விட மாட்டேன். நீ உயிரோட இருந்தா தானே தோல் உரிச்சு காட்டுறதுக்கு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கம் ஆன், வீட்டை அவுட் ஆஃப் பண்ணுங்க. சொல்லு துர்கா. தம்பிராம், போலீஸ்க்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன? எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரியலப்பா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐஸ்வர்யா, ஏய், நில்லு. நில்லுடி. ஏய். கைது பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணல. என்ன விடுங்க. நில்லுடி. ஏய் ஐஸ்வர்யா, ஓடாத. மரியாதை நில்லு. உனக்கு நல்லது. ஏய், எங்க ஓடுனாலும் உன்னால தப்பிக்க முடியாது. சொல்லாம விட மாட்டேன். ஏய், ஐஸ்வர்யா.
காட்டுக்குள்ள அந்த ராமநாதனை எங்க தேடுறது? நிறுத்துங்க நிறுத்துங்க, ஏதோ சத்தம் கேக்குது.